கம்பங்கூழ் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம மார்னிங்கே நேரமாகவே நான் வந்து கம்பங்கூழ் ரெடி பண்ணி வச்சுட்டு நல்லா ஆறிடுச்சு. நல்லா ஆறின பிறகு தான் கூழ் குடிக்கிறதுக்கு ரொம்பவே சுவையாக நல்ல கூழ்மையாக இருக்கும். இந்த கம்பங்கூழுக்கு மெயின் கிங் யாருன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான். அது ரொம்பவே சேர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கிட்டு காரத்துக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. கம்பங்கூழ் நல்லா லிக்விட் கன்சிஸ்டன்சியில் குடிக்கும் பார்த்தீங்களா, அதுக்கு மெயின் காரணமே மோர் தான். பச்சை தண்ணி சேர்க்காம மோர் சேர்க்குறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ ஒரு பாத்திரத்தில் நல்லா அந்த கூழெல்லாம் கலக்கிறதுக்கு ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துக்கலாம். இப்போ அதில் தேவையான கம்பங்கூழை எடுத்து சேர்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு இது கூட கலந்துக்க சின்ன வெங்காயம் தேவை. சின்ன வெங்காயம் நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்துறாதீங்க, சின்ன வெங்காயம் தான் ரொம்பவே ஆரோக்கியம். அதையும் சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். அப்புறமா வந்து இதில் கலக்கிறதுக்கு மோர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் மோரையும் வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு உங்களுக்கு எவ்வளோக்குள்ளே லிக்விட் பதமாக அந்த தண்ணியை நீங்கள் குடிக்கிறதுக்கு ஆகாரம் எவ்வளோக்குள்ளே கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மோரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மோருக்கு பதிலாக தண்ணி சேர்க்கலாமான்னு கேட்பீங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. மோர் சேர்க்குறதுனால மட்டும்தான் முழு பலனையும் உங்களால் அடைய முடியும். நான் ஆல்ரெடி கம்பங்கூழ் காய்க்கும் போது உப்பு சேர்த்துட்டேன், மோர் கலக்கும் போது உப்பு சேர்த்துட்டேன். அதனால் நான் எக்ஸ்ட்ரா எதுவும் உப்பு சேர்த்துக்கல. நீங்கள் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த கம்பங்கூழ் ரெசிபி ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த ரெசிபியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப ரொம்ப ஈஸியான முறையில் கம்பங்கூழ் ரெடி பண்ணியாச்சு. இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கசக்குமா என்ன, அடிக்கடி செஞ்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். இது கூட வெங்காயம், நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும். அப்புறமா வந்து வத்தல், அதாவது காஞ்ச வத்தல், இந்த மாதிரி நம்ம வடக வத்தல் அந்த மாதிரி வறுத்து செஞ்சுக்கலாம். ஆனால் அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு இதை தனியாக சாப்பிட்டு ரொம்ப சுவையாக இருக்கும். அதனால் இதை மட்டும் தான் இன்றைக்கி ப்ரிஃபர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் வத்தல் வறுத்து சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போல் ரெசிபிஸ் நிறைய பார்க்க விரும்புனீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.